இன்னைக்கு காலையில ஒரு 11 மணி போல மொளகா பஜ்ஜிக்கு தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு மிளகாய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அம்மா தான் மெயினா கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 2 நாளாவே கேட்டுட்டு தான் இருந்தாங்க. எப்படியும் ஒரு 10, 15 பேருக்கு மொளகா பஜ்ஜி ரெடி பண்ணேன். நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு எப்படியும் ஒரு 50 கிராம் அளவுக்காவது அரிசி மாவு எடுத்திருப்பேன். கொஞ்சமா சில்லி பவுடர், ஆ பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சமா சேர்த்துட்டு, பெருங்காயத்தூள், உப்பு, கொஞ்சமா சோடாப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கடைசியா ஒரு 4, 5 மிளகாவுக்கு மாவே பத்தல. அதுக்கப்புறம் பாக்கெட் மாவு வாங்கி தான் மேனேஜ் பண்ணேன். இன்னைக்கு எல்லாத்தையுமே பொரிச்சு தேங்காய் சட்னி வச்சு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. ஆசை தீர நீ நானுன்ட்டு இன்னைக்கு மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதை சாப்பிட்டுட்டு எங்க மதிய சாப்பாடுலாம் சாப்பிட்றது அப்படின்ட்டு மதியம் வந்து அம்மா வீட்டுல உருண்டை குழம்பு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பிரதோஷம் வேறையா, கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். மதியம் எடுத்துட்டு வந்த சாப்பாடு இனிமேல் நைட்டு தான் சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து ஓமத்தையும் ஜீரகத்தையும் கொதிக்க வச்சு ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்து மேனேஜ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்க யார் யாருக்கெல்லாம் மிளகா பஜ்ஜி பிடிக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா